சற்றுமுன் வெளியான தகவல், பூத் லிஸ்ட் கைக்கு வரவில்லையா? இணையத்தில் டவுன்லோட் செய்வது எப்படி என்று இங்கே பார்ப்போம். அதை பார்க்கறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, உங்க நண்பர்களுக்கு தெரியப்பட்டு ஷேர் பண்ணிக்கோங்க. வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையா பாருங்க. தமிழ்நாடு சட்டமன்ற தேர்தல் 2026க்கான வாக்குப்பதிவு வரும் ஏப்ரல் 23ஆம் தேதி நடைபெற உள்ளது. இந்த தேதியில் வாக்களிக்க செல்லும் ஒவ்வொரு குடிமகனுக்கும் பூத் லிஸ்ட் எனப்படும் வாக்காளர் தகவல் சீட்டு மிகவும் அவசியமான ஒன்றாகும். அந்த வகையில் உங்கள் வாக்குச்சாவடி எந்த பள்ளியில் அல்லது எந்த கட்டிடத்தில் அமைந்துள்ளது, உங்களுக்கான பகுதி எண் மற்றும் வரிசை எண் என்ன போன்ற அனைத்து முக்கிய தகவல்களும் இந்த சீட்டில்தான் இடம்பெற்றிருக்கும். பொதுவாக தேர்தலுக்கு ஒரு சில நாட்களுக்கு முன்பாகவே தேர்தல் ஆணைய அதிகாரிகளால் வீடு வீடாக சென்று இந்த பூத் லிஸ்ட் வழங்கப்படும். ஒருவேளை உங்களுக்கு இன்னும் பூத் லிஸ்ட் வரவில்லை என்றாலோ அல்லது வெளியூரில் தங்கியிருந்தாலோ கவலைப்பட தேவையில்லை. இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளம் அல்லது மொபைல் ஆப் மூலமாக நீங்களே 2 நிமிடங்களில் உங்களது பூத் ஸ்லிப்பை PDF வடிவில் எளிதாக டவுன்லோடு செய்து கொள்ள முடியும். அது எப்படி என்று இங்கே பார்ப்போம். நீங்க மறக்காம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. அதாவது இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ வாக்காளர் சேவை மைய இணையதளமான www.electoralsearch.eci.government.in என்ற முகவரிக்கு செல்லவும். சர்ச் இன் எலக்ட்ரோல் ரோல் என்ற விருப்பத்தை கிளிக் செய்யவும். இப்போது உங்களுக்கு 3 வழிகளில் தேடுவதற்கான ஆப்ஷன்கள் தோன்றும். சர்ச் பை EPIC, இது மிக எளிமையான வழி. இதில் உங்களுடைய வாக்காளர் அடையாள அட்டை எண்ணையும் மாநிலத்தையும் உள்ளிட வேண்டும். சர்ச் பை டீட்டெயில்ஸ், உங்களிடம் வாக்காளர் அடையாள அட்டை எண் இல்லை என்றால் உங்கள் பெயர், தந்தை, கணவர் பெயர், வயது, பாலினம், மாநிலம், மாவட்டம் மற்றும் சட்டமன்ற தொகுதி ஆகிய விவரங்களை பிழையின்றி உள்ளிட வேண்டும். சர்ச் பை மொபைல், உங்கள் மொபைல் எண்ணை உள்ளிட்டு OTP மூலம் வெரிஃபை செய்தும் தேடலாம். மேல்கண்ட 3இல் ஏதேனும் ஒரு வழியை தேர்ந்தெடுத்து விவரங்களை உள்ளிட பிறகு திரையில் தோன்றும் கேப்சா எழுத்துக்களை சரியாக டைப் செய்து சர்ச் என்ற பட்டனை கிளிக் செய்யவும். இப்போது உங்கள் பெயர், வயது, வாக்குச்சாவடி மையத்தின் பெயர் உள்ளிட்ட முழுமையான வாக்காளர் விவரங்கள் திரையில் தோன்றும். அதற்கு கீழே உள்ள ஆக்ஷன் காலத்திற்கு நேராக இருக்கும் வியூ டீட்டெயில்ஸ் என்பதை கிளிக் செய்தால் உங்களது முழுமையான வாக்காளர் தகவல் சீட்டு திறக்கப்படும். அந்த பக்கத்தின் கீழே இருக்கும் பிரிண்ட் ஓட்டர் இன்ஃபர்மேஷன் என்ற பட்டனை கிளிக் செய்வதன் மூலம் உங்கள் பூத் ஸ்லிப்பை PDF வடிவில் டவுன்லோடு செய்து கொள்ளலாம். மறக்காம வீடியோக்கு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்தது, உங்கள் ஆண்ட்ராய்டு அல்லது ஆப்பிள் மொபைலில் ஓட்டர் ஹெல்ப்லைன் என்ற தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ செயலியை டவுன்லோடு செய்து இன்ஸ்டால் செய்யவும். செயலியை திறந்து உங்கள் மொபைல் எண் மற்றும் பாஸ்வேர்டு கொடுத்து லாகின் செய்யவும். புதிய பயனராக இருந்தால் நியூ யூஸ் என்பதை கிளிக் செய்து பதிவு செய்து கொள்ளவும். ஆப்பின் முகப்பு பக்கத்தில் உள்ள சர்ச் யுவர் நேம் இன் எலக்ட்ரோல் ரோல் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுக்கவும். இதில் சர்ச் பை பார்கோட், சர்ச் பை டீட்டெயில்ஸ் அல்லது சர்ச் பை EPIC நம்பர் என்ற ஆப்ஷன்கள் இருக்கும். இதில் உங்கள் வாக்காளர் அட்டை எண்ணை உள்ளிடுவது மிக சிறந்த மற்றும் விரைவான முறையாகும். அதே சமயம் விவரங்களை உள்ளிட்டு சர்ச் கொடுத்ததும் உங்களுக்கு வாக்குச்சாவடி விவரங்கள் அடங்கிய பூத் லிஸ்ட் திரையில் தோன்றும். திரையின் உள்ள டவுன்லோடை கிளிக் செய்து அதனை உங்கள் மொபைலில் சேமித்துக் கொள்ளலாம். சரி, நீங்கள் இணையதளம் மூலம் டவுன்லோடு செய்த இந்த ஆன்லைன் பூத் லிஸ்ட் உங்களது வாக்குச்சாவடியை கண்டறிவதற்கும் வரிசை எண்ணை தெரிந்து கொள்வதற்கும் மட்டுமே பயன்படும். இந்த பூத் ஸ்லிப்பை அடையாள சான்றாக காட்டி
வாக்களிக்க முடியாது. எனவே வாக்குப்பதிவு மையத்திற்கு செல்லும் போது நீங்கள் டவுன்லோடு செய்த இந்த பூத் ஸ்லிப் நகலுடன் சேர்த்து உங்களது அசல் வாக்காளர் அடையாள அட்டை அல்லது தேர்தல் ஆணையம் அனுமதித்துள்ள ஆதார் அட்டை, பான் கார்டு, டிரைவிங் லைசென்ஸ் உள்ளிட்ட 12 மாற்று ஆவணங்களில் ஏதேனும் ஒன்றின் ஒரிஜினலையும் கட்டாயம் கையில் எடுத்து செல்ல வேண்டும். ஆன்லைனில் பூத் லிஸ்ட் டவுன்லோடு செய்த எந்த அதிகாரப்பூர்வ இணையதளத்தை பயன்படுத்த வேண்டும்? இந்திய தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ இணையதளமான www.electoralsearch.eci.government.in என்ற லிங்கில் சென்று உங்கள் பூத் ஸ்லிப்பை எளிதாக டவுன்லோடு செய்யலாம். அதே சமயம் வாக்காளர் அடையாள அட்டை எண் இல்லை என்றால் பூத் ஸ்லிப்பை எப்படி தேடுவது என்று உங்களுக்கு தெரியுமா? மறக்காம நீங்க வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதாவது உங்களிடம் இபிஐசி எண் இல்லை என்றாலும் மேற்கண்ட இணையதளத்தில் சர்ச் பை டீட்டெயில்ஸ் என்ற ஆப்ஷனை தேர்ந்தெடுத்து உங்கள் பெயர், வயது, தந்தை, கணவர் பெயர், மாநிலம், மாவட்டம் போன்ற அடிப்படை விவரங்களை உள்ளீடு செய்வதன் மூலமும் பூத் ஸ்லிப்பை டவுன்லோடு செய்யலாம். மொபைல் ஆப் மூலமாக பூத் ஸ்லிப் டவுன்லோடு செய்ய முடியுமா? ஆம், கண்டிப்பாக. தேர்தல் ஆணையத்தின் அதிகாரப்பூர்வ மொபைல் செயலியான ஓட்டர் ஹெல்ப்லைன், அதாவது கூகுள் பிளே ஸ்டோரில் அல்லது ஆப் ஸ்டோரில் கிடைக்கும். டவுன்லோடு செய்து கொள்ளலாம். அதிலும் உங்கள் வாக்காளர் விவரங்களை தேடி பூத் ஸ்லிப்பை எடுத்துக்கொள்ளலாம். இது உங்களுக்கு மிகவும் முக்கியம்தான். மறக்காம நீங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க. இந்த செய்தி உங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும். இந்த செய்தியை பத்தி நீங்க என்ன சொல்றீங்கிறத கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. அதே சமயம் நீங்க ஓட்டர் ஐடி நீங்க கையில வச்சிருக்கீங்களா, நீங்க எந்த ஊர்ல இருந்து ஓட்டு போட போறீங்கிறதையும் கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம கமெண்ட் பண்ணிக்கோங்க. இந்த செய்தியை உங்க நண்பர்களுக்கு தெரியப்படுத்தும், கண்டிப்பா ஷேர் பண்ணிக்கோங்க. ஏன்னா சில பேர்த்துக்கு இது யாருக்குமே தெரிய மாட்டேங்குது இந்த வெப்சைட்டு. அதனால இந்த செய்தியை அவங்களுக்கும் நீங்க ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களும் இந்த செய்தியை பார்த்து அவங்களுக்கும் தெரிஞ்சுப்பாங்க. ஏன்னா அவங்களும் இந்த மாதிரி தான் எதுல போய் தேடுறது, எதுல போய் டவுன்லோட் பண்ணி பார்க்கறதுன்னு முழிச்சிட்டு இருப்பாங்க. அதனால நீங்க கண்டிப்பா இந்த செய்தியை அவங்களுக்கும் ஷேர் பண்ணிட்டீங்கன்னா அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். அவங்களும் இந்த செய்தியை பத்தி பார்த்துட்டு இந்த வெப்சைட்குள்ளே போயிட்டு அவங்களும் டவுன்லோட் பண்ணி பார்த்துப்பாங்க. பிடிஎஃபாக கூட இதை டவுன்லோட் பண்ணி அவங்க பார்த்துப்பாங்க. அவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த செய்தியை நீங்கள் மட்டும் பார்க்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் தெரியப்படுத்தும், ஷேர் பண்ணிக்கோங்க. மறக்காமல் லைக் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பக்கத்து பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு ரெகுலராக டெய்லியும் காமிச்சிக்கிட்டே இருக்கோம். மறக்காமல் இந்த செய்தியை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்கிறத கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் கமெண்ட் பண்ணிக்கோங்க. இவ்வளோ நேரம் முழுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு மிக்க நன்றி.